Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard mathsல exercise 1.4ல third sum. Represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 through arrow diagram, table, graph. இந்த மூணு ஃபார்மேட்டில் இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்டு பேரையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஒரு செட்டோடுது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செட்டை ஏன்னு வச்சுக்கலாம். அதில் என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது? ஸோ 1, தென் 2, 3, 4, 5. தென் செகண்ட் இருக்கிறது நம்ம பின்னு வச்சுக்கலாம். 2, திரும்பவும் 2 தான், திரும்ப ஒரே எலமெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இங்கேயும் 2, அதுவும் எழுத வேண்டாம். ஸோ 3, 4, 2, 3, 4 இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோன்னா இது மூணும் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரோ டைக்ராம் ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷன். என்னென்ன எலமெண்ட்ஸ் ஏல இருக்குது? 1, 2, 3, 4, 5. பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2, 3, 4. தென் இது நம்ம மேப் பண்ணிட்டா முடிஞ்சது. 1, 2, 2, 3, 2 எல்லாமே 2ஓட தான் மேப் ஆகிருக்கு. தென் ஃபைனலாக 4, 3, 5, 4. இதுதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு டேபிள் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் டேபிள் எப்படி எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5. ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4க்கு 3, 5க்கு 4. தென் லாஸ்ட்டாக கிராஃப். இதில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 1, 2. ஸோ இங்கே 2, 2 இங்கே this is 1, 2, 2, 2 again 3, 2 இங்கே 4, 3 இங்கே லாஸ்ட்டாக 5, 4.